வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என் பசங்களோட இயர்லி ஸ்கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாட் இஸ் இயர்லி ஸ்கூலிங்? இயர்லி ஸ்கூலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 years கம்ப்ளீட் ஆனால் தான் நம்ம வந்து எல்கேஜிலேருந்தே சேர்ப்போம். ஸோ அதுக்கும் முன்னாடி இருக்கிற வயசில் இருக்க ஸ்கூலில் போய் இப்போ ஒரு ஸ்கூலில் சேர்க்குறோன்னா அதுதான் இயர்லி ஸ்கூலிங். எதுக்காக இயர்லி ஸ்கூலிங்க்கு நான் ஆப்ட் பண்ணேன், எதுக்காக அந்த ஆப்ஷனை எடுத்தேன் அப்படின்னா, நானும் வந்துட்டு எல்கேஜியில் தான் டேரெக்டாக சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஃபஸ்ட் என்னோட கிட்ஸ். ஏன்னா அதுக்கும் கம்மி ஏஜில் போய் சேர்க்க வேண்டாம், அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப் அதுக்கப்புறம் பேர்டன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ஒரு 1.5 years அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட எனர்ஜி லெவல்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. என்னால் அவங்க வீட்டில் வச்சுட்டு பார்க்கவும் முடியல. ஹைப்ரிட் மாடலில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 days இந்த வீக் வந்து ஆஃபீஸ் போகணும், 3 days வீட்டில் இருக்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஒர்க் லைஃப் பேலன்ஸை நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து வேறு யாராவது ஒருத்தர் பார்த்துக்கணும். அப்போ எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து எங்கள் அம்மா தான். ஸோ எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு 9 o'clock நான் விட்டுட்டு வரேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னும் போது நான் தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது என்னால் என்னோட ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ண முடியல, ஒர்க்கும் பண்ண முடியல, இவங்களையும் பார்த்துக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் ஓகே நான் ப்ளே ஸ்கூல்ஸில் போய் சேர்த்தோன்னா அட்லீஸ்ட் காலையில் ஒரு 3 hours அங்கே போயிடுவாங்க, நமக்கு அந்த டைம் கிடைக்கும், அம்மாவுக்கும் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த டே பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்கூல் சேர்க்கணும்னு முடிவானதுக்கு அப்புறமா எந்த ஸ்கூல் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கூல்ஸ் சர்ச் பண்ண, ப்ளே ஸ்கூல் சர்ச் பண்ணுறதுல நான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து நிறைய ஸ்கூல் ஆப்ஷன்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே லெஸ் தென் 1 kilometer 2 kilometer எனக்கு நிறைய ஸ்கூல் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்கூல்ஸ் ஒரு வீடு ஒரு 3 BHK வில்லாவை எடுத்துகிட்டு தான் அவங்க அந்த ப்ளே ஸ்கூல் செட்டப்பே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வேறு ஆப்ஷனே வேறு ஒரு இன்ஸ்டியூஷன் வைஸாக வச்சு பண்ணுறதே கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளே இன்னொரு வீட்டுக்குள்ளே தான் அவங்க போக போகிறாங்க. ஒரு ப்ளே கிரவுண்ட்னா பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்றதுனால அட்லீஸ்ட் அந்த வீடாவது கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்றது தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு மைண்டில் வச்சுருந்தேன். உங்களுக்கு விளையாடுறதுக்கு வெளியில் வந்து விளையாடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கணும், அந்த காம்பவுண்ட்குள்ளே நிறைய இடம் இருக்கணும் விளையாடுறதுக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அங்கே இருக்க சென்டர் ஹெட், ஏன்னா இப்போ இந்த பிளேஸ்க்குள்ளே நடத்துறது ஒரு சென்டர் ஹெட்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்கிறது நம்மளோட லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுறாங்களா, குழந்தைக்கு அவங்க பேசுறது புரியுமா, அவங்க எந்த அளவுக்கு குழந்தையோட பிஹேவ் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நான் கொஞ்சம் பார்த்துருந்தேன். ஏன்னா இன்னொன்று ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுன்னும் போது இவங்களுக்கு கிளாஸ்க்கு வர சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிற டேக் கேர் ஆன்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இப்போ குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லை வந்து அவங்க ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னாலும் அந்த ஆன்டிஸ் தான் பார்த்துக்க போகிறாங்க. அந்த பார்த்துக்கிறவங்க எந்த அளவுக்கு கேர் டேக்கிங்காக இருக்கிறாங்க குழந்தைங்க மேலே அப்படின்றதையும் நான் செலக்ட் பண்ணேன். இன்னொன்று கிளாஸ் ரூம்ஸ்லாம் இப்போ வீடுன்னும்போது எல்லாமே ஒரு குட்டி குட்டி 10x10 சைஸில் தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்கூல் வந்து கொஞ்சம் ஒரு 3 classrooms வரைக்கும் இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் செப்பரேட் கிளாஸ் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் கொஞ்சம் நிறைய இடமும் இருந்தது, உள்ளேயும் வெளியிலையும் வந்து நிறைய இடம் இருந்தது. வீடு பக்கத்துலேயே இருக்கணும், இதை விட பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் இருந்துச்சு. பட் இந்த மற்ற க்ரைட்டீரியாலாம் வெளியில் ப்ளே கிரவுண்ட் ஆக்சஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் இந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணேன். எப்போ அவங்கள ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே சம்மர் கேம்பில் வந்துட்டு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். ரெகுலருக்கு போகிறப்போ அவங்களுக்கு ஏஜ் தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்தாங்க. கலர் பண்ணுறது, அப்புறம் ஸ்டிக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 monthsக்கும் சார்ஜ் பண்ணது வந்துட்டு எனக்கு பர் கிட் 2,500 சார்ஜ் பண்ணாங்க. இந்த இயர்லி ஸ்கூலிங் சேர்த்ததுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எனக்கும் என் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு இந்த வார்த்தை ஒரு சென்டென்ஸாக கோர்த்து ஈஸியாக பேசுகிறாங்க. அவங்க பேசுறதும் மற்றவங்களுக்கு நல்லா புரியுது. ஸ்பீக்கிங் அந்த எபிலிட்டி வந்து நல்லா வந்துருச்சு அவங்களுக்கு. அண்ட் இன்னொன்று வந்து புது ஆளுங்கிட்ட இப்போ நம்ம வந்து ஒரு வெளியில் போகிறோம், நம்ம யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் தயங்களை ஹெசிடேட் பண்ணல பேசுறதுக்கு. அவங்களும் கொஞ்சம் நல்லா அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய மக்களை டெய்லியுமே பார்க்குறாங்களே, ஒருத்தவங்கிட்ட பேசும்போது அப்புறம் ஸ்கூல்லேயும் நிறைய புது கிட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஒரு புது ஆளுங்கிட்ட எப்படி பேசுகிறோம், இனிஷியேட் பண்ண ஒரு கான்வர்சேஷன் அப்படின்றதுக்கும். நெக்ஸ்ட் வந்து எல்லாமே ஈஸியாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிராஸ்பிங் பவர், ஒரு விஷயம் சொல்கிறோன்னா இப்போது அவங்களுக்கு வந்து இப்போ 2 years 8 months ஆகுது. ஸோ நம்பர்ஸ் வந்து 50 வரைக்கும் ஃப்ளூயண்ட்டாக சொல்கிறாங்க, நிறைய ரைம்ஸ் பாடுறாங்க. அந்த எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிற விதம், ஒரு சிலபஸ் இருக்குன்னா அந்த அப்சர்வ் பண்ணிக்கிற விதம் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து நம்ம ஒரு ஃபுட்டு கொடுக்குறோம், புது ஃபுட்டு கொடுக்குறோம் நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ் பார்க்க வேண்டி வரும். பட் இதே ஸ்கூலுக்கு ரொம்ப புது ஃபுட் கொடுத்து விடும்போது அந்த ஸ்நாக்ஸ் டைமில் அவங்க அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு ஹேபிட்ஸ், நல்ல
இப்படி தான் இருக்கணும். இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கூடாது, ஷேர் பண்ணணும் ஒரு திங்ஸுக்கு, உன்னோட டேர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அந்த குட் ஹேபிட்ஸ்லாம் வந்து டெய்லியுமே ஸ்கூலில் அதுதானே சொல்லி தருவாங்க. வெயிட் பண்ண அவங்க முடிச்சதுக்கப்புறம் தான் உன்னோட டேர்ன் எடுக்கணும், ஷேர் பண்ணணும் ஒரு டாய்ஸ் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒழுங்காக அந்த பிஹேவ் பண்ணணும், சொல்லும் போது கேட்கணும், லிசன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கம்யூனிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நல்லா சொல்லி தரதுனால வீட்லேயுமே அது நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவங்க கிட்ட நம்ம பேசினா லிசன் பண்ணுறாங்க, கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல் சேர்த்ததுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் வந்து ஈஸியாக செட் ஆகிடுச்சு. அண்ட் எங்கள் அம்மாவோட லைஃப் ஸ்டைலையுமே அது ரொம்ப பெருசாக பார்த்துக்கல, ஏன்னா எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிறாங்கன்னும் போது எங்கள் அம்மாவோட லைஃப்பும் கொஞ்சம் ஈஸியராக ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கான வேலைகளும் பண்ணிக்க முடியுது, அவங்களோட ஹெல்த்தும் பார்த்துக்க முடியுது. இப்போ முன்னாடிலாம் பசங்களை விடும் போது அவங்க சாப்பிட்ற டைம், தூங்குற டைம்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நான் நிறைய வாட்டி நானே பார்த்துருக்கேன். 3 மணிக்கெலாம் சாப்பிடுவாங்க, 4 மணிக்கு கேட்கும்போது என்னம்மா இவ்வளோ லேட்டாக சாப்பிட்றேன்ற நமக்கும் ஒரு கில்ட் இருந்துச்சு. இப்போ அந்த கில்ட்டெல்லாம் இல்லை, ஏன்னா வந்து பசங்க செட் ஆகிட்டாங்க அவங்களுக்குன்னும் போது. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, ரொம்ப எக்கனாமிக்கலாக இது வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட். ஏன்னா நம்ம எல்கேஜிலேருந்து தான் நம்ம மைண்ட் செட் ஆகிருக்கும் ஃபீஸ் பே பண்ணணுன்றது. ஸோ ப்ளே குரூப் ப்ரீகேஜிக்கும் எல்கேஜிக்கு எந்த அளவுக்கு ஃபீஸோ அதே ஈக்குவல் அமௌண்ட் தான் ப்ளே குரூப்புக்கும் ஃபீஸ் ஆகும். ஸோ எக்கனாமிக்கலாக வந்து ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்போ அடிக்கடி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வைப்பாங்க ஸ்கூலில். சில்ட்ரன்ஸ் டே, அப்புறமா வந்துட்டு ஏதாவது ஒரு கலர் தீம் கொண்டு வச்சு அதுக்கெலாம் திருப்பி ட்ரெஸ், அந்த கலரில் ட்ரெஸ் இருந்தால் ஓகே, இல்லாட்டி வாங்கணும். அப்புறம் நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எக்கனாமிக்கலாக வந்து ஒரு பேர்டனாக தான் இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப நமக்கு வந்து என்னதான் நம்ம அம்மாவை கஷ்டப்படுத்துன்னு ஒரு கில்ட் இருந்தாலும் நம்ம பசங்களை கஷ்டப்படுத்துகிறோமேனு ஒரு கில்ட் இருக்கும். அவங்களுக்கு காலையில் எழுப்பி கடகடன் தேட்டர், சம்டைம்ஸ் 8:30 மணி வரைக்கும் தூங்குவாங்க, 9 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு கில்ட் இருக்க தான் செய்யும். ஓவராலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஸ்கூல் சேர்த்ததுக்கப்புறம் கேட்டிங்கன்னா, எல்லாரோட லைஃப் ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. இப்போ எங்கள் அம்மாவோட லைஃபோ என்னோட லைஃப் பசங்களுக்குமே வந்து ஒரு ரொட்டீன் செட் ஆனதுனால எல்லாருக்குமே ரொம்ப அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஈஸியாக அவங்க பேசுகிறாங்க, ஸ்க்ரீன் டைம் முக்கியமாக குறைஞ்சிருக்கு. இப்போ வீட்டில் நிறைய புது புது விஷயங்கள் கற்றுக்குறாங்க. ஒரு பொருளுக்குன்னா அது எது, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது அவங்க ஈஸியாக ஸ்கூல்லேருந்து கற்றுக்குறாங்க, வீட்லேயே அதை அப்ளை பண்ணுறாங்க. இப்போ ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறதுனா ஸ்கூலில் அதுவும் சொல்லித்தராங்க. எல்லாமே வந்து ஸ்கூலில் அவங்க ஏஜுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பக்காவாக சொல்லி தரதுனால நமக்கு மந்த்லி கனெக்டும் வைக்கிறாங்க. நம்ம போய் ஸ்கூலில் கேட்கலாம், பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வைக்கிறாங்க, ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் வந்து நம்ம புதுசாக என்ன சொல்லி கொடுக்குறதுன்னு யோசிக்காமல் ஸ்கூலில் சொல்லித்தர போர்ஷன்ஸே நம்ம எக்ஸ்ட்ரா வீட்டில் வந்து அவங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை அதை ஒட்டியே அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஃபீட்பேக்காக நான் நினைக்கிறேன். ஸோ அகெயின் இயர்லி ஸ்கூலிங் சேர்க்கறதுன்றது நம்மளோட பர்சனல் சாய்ஸ் தான். என்னோட சுச்சுவேஷன், நான் ஆஃபீஸும் போகணும், பசங்களும் பார்த்துக்கணும், எங்கள் அம்மாவே ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு ஸ்கூலில் சேர்க்கறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக பட்டுச்சு, நிறைய விஷயம் யோசிச்சதுக்கப்புறமா. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட், அவங்கவுங்களுக்கு பர்சன் டு பர்சன் மாறும். நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணும்போது இயர்லி ஸ்கூலிங் சேர்க்கறது நல்லது தான் அப்படின்றது நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு ஸ்கூலில் சேர்க்கறது எப்படி, இந்த வீடியோவில் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.